நம் அனைவருக்கும் ஒரே ஆவி, ஒரே வேதம், ஒரே கட்டளை தான் உள்ளது. ஆக நீங்கள் ஒரு ஊழியக்காரர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் நீங்க ஒரு மதிப்பீட்டை வரையறை செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் அவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உள்ளது. உண்மையில் இது போன்ற மனநிலை கிறிஸ்துவுக்குள் உருவாக காரணமே ஊழியக்காரர்கள் தான். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு என்று சொல்லப்படுவது போல சில ஊழியர்கள் ஏதோ தாங்கள் பரலோகத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் போல விசுவாசிகளிடம் இருந்து தங்களை வேறுபடுத்தியும் மேன்மைப்படுத்தியும் காட்டிக்கொள்ள முயன்றதின் எதிர்விளைவுதான் இது. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்பது போல விசுவாசிகளிடம் தங்களை வேறுபடுத்தியும் காட்டிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தங்களிடம் ஏதோ குறை கண்டுபிடித்து யாரும் விமர்சிக்கவும் கூடாது என்று எதிர்பார்ப்பது எவ்விதத்தில் நியாயம்?